Alright. இன்னைக்கு நம்மளோட தலைப்பு என்னன்னு சொன்னாக்கா, the savior who cleanses sinner. ரட்சகர் பாவியாக நம்மளை சுத்திகரிக்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். ஓகே, என்னோட கூட சேர்ந்து மார்க் 1வது அதிகாரம் வசனம் 40 இருந்து 45 வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்க. அத சிஸ்டர் படிச்சுட்டாங்க. தலைப்பு என்னன்னு மறுபடியும் சொல்றேன். தலைப்பு என்னன்னு சொன்னாக்கா, the savior who cleanses sinner. ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை சுத்தம் பண்றதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சுத்திகரிக்கிறத நம்ம பார்க்க போறோம். இது என்ன மாதிரி ஒரு செய்தி சொன்னாக்கா, a picture of substitutionary salvation. எப்படி இயேசு நமக்கு பதிலாக என்ன செய்கிறாரு இந்த ரட்சிப்புக்கு. இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக செய்கிற ஒரு காரியத்தை எங்க பார்க்க போறீங்கன்னு சொன்னா, ரட்சிப்புல பார்க்க போறோம். இன்னைக்கு அதுதான் நம்ம விசேஷமாக பார்க்க போறோம். முதல் சிஸ்டர் மோகனா படிச்சுட்டாங்க இந்த வேத வாசிப்ப. இந்த இன்னைக்கு படிச்ச இந்த சமூகம் வந்துட்டு வெறும் ஒரு சுகமளிக்கிற ஒரு செய்தி கிடையாது. நீங்க பெரும்பாலும் அதான் கேட்டிருப்பீங்க. ஒரு கூட்டத்துக்கு போனீங்கன்னா இந்த இதை படிச்சுட்டு சுகம் அளிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் இன்னைக்கு நான் உங்களை எங்க கொண்டுட்டு போறேன் நீங்க பார்க்க போறீங்க. ஒரு முக்கியமான செய்தி இது. It is about the gospel in visible form. இன்றைக்கு நான் பேச போற இந்த தலைப்பானது நீங்க அங்க சுவிசேஷத்தை பார்க்க முடியும். இது ஒரு தோல் வியாதியோட அற்புதம் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவோட ஒரு கம்பேஷன் ஹார்ட் மட்டும் இல்ல, இங்க இன்னைக்கு நீங்க சுவிசேஷத்தை பார்க்க போறீங்க. லெப்ரசி, இந்த குஷ்ட நோயானது வேதத்துல அது எப்படி இலாஸ்ட்ரேஷனா கொடுக்குதுன்னா, பாவம் என்ற ஒரு இலாஸ்ட்ரேஷனை கொடுக்குது. இந்த குஷ்ட நோய் வேதம் எப்படியாக கூறுகிறது என்று சொன்னா, sin என்று கூறுகிறது. அதுதான் முதல் லெவிட்டிகஸ் சாப்டர் 13 படிச்சாங்க. லேவியராகம் தான் நம்ம லேவியராகம் 13வது அதிகாரத்தை நம்ம படிச்சோம். The miracle is the sign. அந்த இயேசு செஞ்ச அங்க ஒரு அற்புதம் வந்துட்டு அது ஒரு சைன். சைன் என்னையா? ஒரு அடையாளம். பட் முக்கியமா வாசிச்ச இந்த மார்க் 1வது அதிகாரம் வசனம் 40 இருந்து 45 வரைக்கும் அதோட மூல செய்தி என்னன்னு சொன்னாக்கா, the message is about the substitution. அப்படின்னா நமக்கு பதிலாக இயேசு என்ன ஒரு காரியத்தை செய்கிறாரு நமக்கு ரட்சிப்பு வர்றதுக்கு. இன்றைக்கு உங்களோட மைண்ட நீங்க அங்க பிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு வாருங்க. முதலாவது குஷ்ட நோய்னா என்னன்னு பார்ப்போம். வசனம் 40 படிங்க. குஷ்ட நோய்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். பாருங்க. And the leper came to Jesus, pleading with him and falling on his knee before him and saying, if you are willing, you can make me clean. தமிழ்ல படிக்குமா? அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். பாருங்க, இயேசு இருந்த இந்த காலகட்டத்துல இந்த குஷ்ட நோய்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஒரு பயமான ஒரு நோய் இது. யூதர்களுக்கு இது நன்றாகவே தெரியும். யூதத்துடைய சமுதாயத்துல இந்த குஷ்ட நோய் சொன்னாலே அவங்க எல்லாம் ஆடி போயிருவாங்க. அது ஒரு கொடூரமான வியாதி. இந்த குஷ்ட நோய் நம்மளுடைய அதோட அர்த்தத்தை நம்ம பார்க்கும் பொழுது முதல் சிஸ்டர் படிச்சாங்க லெவிட்டிகஸ் சாப்டர் 13 14 அது இருக்கு. இதோடைய ஆரம்பம் பைபிள் ஸ்காலர்ஸ் எங்க கண்டுபிடிச்சாங்க, இந்த குஷ்ட நோய் எங்க ஆரம்பிச்சிச்சு இது அப்படின்னு பார்க்கும் பொழுது எஜிப்ட்ல ஆரம்பிச்சுது. எப்படி எஜிப்ட்ல ஆரம்பிச்சது சொன்னா, எஜிப்சியனோட மம்மி இருக்கு தெரியுமா, அது சுத்துவாங்கல, அங்கிருந்த ஒரு பாக்டீரியா தான் இந்த நோய், இந்த குஷ்ட நோயோட ஆரம்பம். இது என்ன செய்யும் சொன்னாக்கா, கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட சதியை சாப்பிட்டுக்கிட்டே போகும். இது வர வியாதி மட்டும் இல்ல, கர்த்தருடைய பார்வை முன்பாக இது என்னன்னு சொன்னாக்கா தீட்டுப்பட்ட ஒருவர்கள். இங்கிலீஷ்ல அன்கிளீனஸ். ஆண்டவர் முன்னுக்கு எப்படி இருக்கு? தீட்டுப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அதனாலதான் அவன் சொல்லுகிறான், என்ன தமிழ்ல எப்படி போட்டிருக்கு? சுத்தமாக்கா. சித்தமா இருந்தா சுத்தமாக்குன்றாங்க. உண்மையாவே பார்த்தா இந்த குஷ்ட நோயானது the greatest problem was not about the pain,
என்ன தெரியுமா ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த குஷ்ட நோயோட மெசேஜை விட்டுறாதீங்க. இந்த குஷ்ட நோய் என்று சொன்னா இட் இஸ் அபவுட் தி செப்பரேஷன். அப்படி என்ன தெரியுமா? பிரிச்சு, செப்பரேஷன்னா பிரிஞ்சு இருக்கிறது. இந்த குஷ்ட நோய் வரவர்கள் அவர்கள் சமுதாயத்தோட கூட சேர்ந்து இருக்க முடியாது, தேவாலயத்துக்கு அவங்க போக முடியாது, ஆஃபரிங்னா காணிக்கையானது செலுத்த முடியாது, எருசலேமுக்கு போக முடியாது, ஜெப வீட்டுக்கு போக முடியாது, யாரோட கூட சேர்ந்து இருக்க முடியாது. ஆக மொத்தத்துல குஷ்ட நோய் ஒருத்தனுக்கு வந்துச்சு சொன்னா அவன் தனியா இருக்கணும். நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ள வேண்டும். குஷ்ட நோய்னு சொல்லும் போது வெறும் நோயை மட்டும் நோக்கி பார்க்காம இன்னைக்கு இந்த குஷ்ட நோய் நீங்க பார்க்கும் பொழுது உங்க மைண்ட் செட்ல என்ன வரும்னு சொன்னா உங்களுடைய இந்த சத்தியத்துல என்ன நீங்க தெரிஞ்சு கொள்ள போறீங்கன்னாக்கா இட் இஸ் அபவுட் தி செப்பரேஷன். அப்படின்னு என்ன? பிரிஞ்சு இருக்கிறது தான் நீங்க பார்க்க போறீங்க. லேவியராகம் தானே? லேவியராகம் 13வது அதிகாரத்துல இது ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறாருன்னா ஆசாரியருக்கு கொடுக்கிறாரு. இந்த ஆசாரியரோட வேலை என்ன தெரியுமா? ஒரு குஷ்ட நோய் ஒருத்தனுக்கு பிடிச்சா அவனை முதல்ல செக் பண்ணி பார்க்கணும், அவனுக்கு குவாரண்டைனை உருவாக்கி கொடுக்கணும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய எருசலேமோட அவன் கலந்து கொள்ள முடியாது. அவங்களுடைய என்ன அவங்களுக்கு நடக்க சொன்னா அவங்களோட தோல் கலர் மாறும், அவங்களுடைய முடி வெள்ளையா மாறும், அவங்களுடைய சீக்கு இந்த தோல் வியாதி உள்ளுக்கு போகும், இந்த சதை உள்ளுக்கு போகும். அப்ப ஆசாரியர் அது பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு சொன்னாக்கா ஒரு வெர்டிக்ட் கொடுப்பாரு. என்ன சொன்னா, நீ தீட்டுப்பட்டவன் அல்ல, நீ தீட்டுப்பட்டவன், இங்க வர முடியாது. நீ புரியுதா உங்களுக்கு? யூதர்கள் வாழ்ந்த அந்த நாட்டிலே டாக்டர் எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு அதிகாரம் யார் கொடுக்க முடியும் சொன்னா யாரு? ஆசாரியர் தான் கொடுக்க முடியும். அது ஆண்டவரே கொடுத்திருக்காரு. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் தேசம் தியோக்ராசி ஒரு ஊரு, தியோக்ராசி நாடு. அப்படின்னா அந்த நாடை வழி நடத்துறதே யாரு? தேவன். அதுக்குதான் அவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? சட்டங்களை கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த சட்டங்கள்ல மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றார், ஒருத்தனுக்கு குஷ்ட நோய் பட்டுச்சுன்னா இதைத்தான் நீ அவனுக்கு செய்யணும். முதல் 7 நாள் பாரு, இன்னும் 2வது 7 நாள் பாரு, அவனுக்கு கன்ஃபார்ம் ஆச்சா அவன் தீட்டுப்பட்டவன், அவனை ஒதுக்குன்ட்டாரு. இன்னைக்கு இது எப்படி நம்ம சத்தியத்துல பார்க்க போறோம்னு சொல்லி பார்க்க போறோம். பிரியமானவர்களே, என்னுடைய கூட சேர்ந்து மறுபடியும் லேவியராகும் 13வது அதிகாரம் வசனம் 45-46 பார்க்க போறோம். இதுல நீங்க பார்க்கும் போது எப்ப ஒருத்தனுக்கு குஷ்ட நோய் என்று உறுதிப்பட்டப்பட்டுச்சோ, உறுதியா ஆச்சுன்னு என்று சொன்னா அவனுடைய கான்சிக்வன்சஸ் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கான்சிக்வன்சஸ் சொல்லுவாங்க, அதோடைய விளைவு என்னன்னு சொன்னா சமுதாயத்தில் நீங்க பாருங்க எவ்வளவு ஒரு கொடூரமான விஷயம் என்று சொல்லி அவனுடைய சட்டையை அவன் கிழிச்சு கொள்ள வேண்டும், அவனோட தலைய அவன் எதுலயும் போர்த்த முடியாது, வாயை மூட வேண்டும், கட்டி கொண்டே இருக்கணும், நான் தீட்டுப்பட்டவன், நான் தீட்டுப்பட்டவன், நான் தீட்டுப்பட்டவன் என்று சொல்லி அவன் outside the camp, வெளியே இருக்கணும். படிங்கம்மா. பாத்தீங்களா? அப்புறம் எனக்கு தெரியணும் முடி என்ன கலர்ல இருக்குன்னு. அப்புறம் அந்த வியாதி அவரை இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்படுவான். அவன் தீட்டுள்ளவனே ஆகியால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். பாத்தீங்களா? இது வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நான் இந்த வசனத்தை முடிக்கும் பொழுது இந்த குஷ்ட நோய் யாருன்னு நான் உங்ககிட்ட கேட்க போறோம். அப்புறம் யாரு இந்த குஷ்ட நோய் உள்ளவர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு குஷ்ட நோய் உறுதியாச்சுன்னா அவனை தள்ளி வை, அவன் தீட்டுப்பட்டவன், அது அவனே சொல்லணும், நான் தீட்டுப்பட்டவன் தீட்டுப்பட்டவன். ஆக மொத்தத்துல ஒரு குஷ்ட நோய் என்று சொன்னா அவன் எப்படி தெரியுமா? ஒரு ஜொம்பி. என்ன ஜொம்பி தெரியுமா? செத்துருச்சு, செத்துக்கிட்டு என்ன பண்ணுது? நடக்குது. The living death. குஷ்ட நோய் வந்தவங்க கண்டிப்பா மரணம் தான். ஆனா இப்பயும் அவங்க செத்துட்டாங்க. ஏன்னா எந்த விதமான சோசியல் ஒண்ணுமே இல்லை,
குடும்பத்திலிருந்து வெட்டுப்பட்டாச்சு. வேலை செஞ்சிருந்தா வேலையிலிருந்து என்ன சொல்லிடுவாங்க, நீக்கிடுவாங்க. ஆராதனைக்கு வர முடியாது, தேவாலயத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. கம்யூனிட்டியை அவனுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து நீ தீட்டுப்பட்டவன் தள்ளி வச்சாச்சு. எருசலேத்துக்கு போக முடியாது, சினகோகுக்கு போக முடியாது, மற்றவங்களை தொட முடியாது, மற்றவனும் அவனை தொட முடியாது. ஏன் மார்க்கு இந்த மார்க் மட்டும் இல்ல, மத்தியும் இது எழுதியிருக்காரு, லூக்காவும் இது எழுதியிருக்காரு. இதே சம்பவத்தை ஏன் 3 பேரும் இந்த சுவிசேஷத்துல இந்த குஷ்ட நோய்க்காரன் எழுதணும்? நீங்க நல்லா யோசிக்க வேண்டும். The disease destroyed the body, but remember, அந்த சீக்கு ஒருத்தனுடைய சரீரத்தை என்ன செய்யுது, கெடுக்குது. பட் அந்த ஐசோலேஷன் இருக்க, அவன் தனியா பிரிஞ்சு இருக்கிறாங்களே, அது என்ன தெரியுமா கெடுக்கும்? அவனுடைய ஆத்மாவை கெடுக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஐசோலேஷன் டிஸ்ட்ராய் த சோல். ஆகினால இந்த குஷ்ட நோயானது எப்படி நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்க பிரயாசப்படுகிறேன். என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு இந்த சென்சிட்டிவ் இருக்காது. புரியுதா? என்ன இருக்காது? சென்சிட்டிவ் இருக்காது. அவங்களுக்கு வலி இருக்க மாதிரி இருக்கும், சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன இருக்காது? அந்த சென்ஸ் இருக்காது. சொறி ரத்தம் வரும், தோல் வெளியே போவோம். ஆனா அவங்களுக்கு என்ன இருக்காது? வலி இருக்காது. யாரோ சீக்கு வந்துச்சு அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு சும்மா தோல் இல்ல சுடுத்தாணி ஊட்டிக்கிட்டா துண்டா காணும், துணி காணும், குதிப்போம். அம்மாவா இல்லையா? இங்க எரியுது உடம்பு, ஆனா அவங்களுக்கு ஒரு சென்ஸ் இல்லாம இருக்கிறாங்க. அந்த சீக்கானது அவங்க உடம்பையே அழிச்சிடும். என்னன்னு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அததான் சொல்றேன். யாரு இந்த குஷ்ட நோய் கடைசி அவங்களை கேட்க போறேன். நானு கடைசியா நான் உங்களை கேட்க போறேன். அதனால ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து. கொஞ்சம் ஒண்ணு நான் சொல்ல பிரயாசப்படுகிறேன். இந்த குஷ்ட நோய் வந்துருச்சுன்னா அவங்க எத்தனை வருஷம் உயிரா இருக்க முடியும் சொன்னா, மிஞ்சி சயின்டிஸ்ட் சொல்றாங்க, மிஞ்சி 30 வருஷம். 10 வருஷத்துல இருந்து 30 வருஷம் வரைக்கும் கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் காலி. இந்த இட காலத்துல அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு சீக்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் இருக்காதான். அதாவது நோயை எதிர்த்து போராடுறதுக்கு அந்த சக்தி அவங்களுக்கு இருக்காது. இப்பதான் இனிப்பு நீர் வேற என்ன வருது, ஹார்ட் அட்டாக் கண்டதெல்லாம் வருது, பிபி கிபிலாம். எது வந்தாலும் ஒண்ணுமே சரிப்படுத்த முடியாது. இதுதான் மெதுவா சாகக்கூடிய ஒரு மரணம். இந்த குஷ்ட நோயானது வேற எப்படி வேதத்திலிருந்து நீங்க பார்க்கலாம் சொன்னா, ஆண்டவர் மோசேக்கு விரோதமா எழுமன அவங்க அக்கா மரியாமுக்கு அந்த அடி அடிக்கிறாரு. கிங் ஊசியாவுக்கு இந்த சீக்கு வருது. இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் இந்த சீக்கை எப்படி பார்ப்பாங்க சொன்னாக்கா, தேவனுடைய நாய் திருப்பா பார்ப்பாங்க. எப்படிமா பார்ப்பாங்க? இந்த குஷ்ட நோய் தேவனுடைய நாயை தீர்ப்பா பார்ப்பாங்க. So the leper bore the physical suffering, social rejection and spiritual stigma. அப்படின்னா என்னக்கா, மாம்சத்திலே அவங்க வேதனத்தை கண்டிப்பா அனுபவிக்க போறாங்க. அடுத்தது சொசைட்டி என்ன சொல்லுவாங்க? சொசைட்டி சமுதாயம் அவங்க என்ன செய்யறாங்க? ஒதுக்குறாங்க. அவங்களுக்கு ஆவிக்குரிய நீதிலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கு. ஒரு குஷ்ட நோய் வந்துருச்சுன்னா வேதத்தின் பிரகாரம் பார்த்தா he is abandoned by God. ஏன்னா அவர் என்ன செய்யறாரு? அவரு தான் சொல்றாரு. இப்ப நான் படிக்கும் போது மோசே தான் எழுதினாரு. ஆனா அது யார் கொடுத்தா மோசைக்கு எழுத சொல்லி? ஆண்டவர் தான் கொடுக்கிறாரு. ஏன்னா தேவாலயத்துக்கு வரும்பொழுது என்ன செய்வாங்க? எல்லாம் ஒன்னாதான் வரணும். அப்ப எல்லாத்துக்கும் நீங்க ரொம்ப போவேனா. இந்த கோவிட் வந்துச்ச, ஒரு நாளைக்கு எத்தனை மாஸ்க மாத்தி 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 மாத்தி, புரியுதா உங்களுக்கு? அதுக்கே அப்படின்னா இந்த குஷ்ட நோய் பார்த்தா அங்க பார்த்தா இங்க பறந்துருவோம் நம்ம. ஏன் இவ்வளவு காரியம் இருக்கு இதுல?
இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், சொல்றேன். குஷ்ட நோயானது ரபியார்கள் என்ன செய்வாங்கன்னாக்கா, இயேசு வாழ்ந்த அந்த காலகட்டத்துல 6 ஃபீட்டுக்கு தெரியுமா ஒதுங்கிதான் நிக்கணும். காத்து அடிக்கலன்னா, காத்து அடிச்சுச்சுன்னா 150 ஃபீட்டு. புரியுதாமா? 6 ஃபீட்டு காத்து அடிக்கலனாக்கா, காத்து அடிச்சுச்சுன்னா 150 ஃபீட்டு. So when these men approached Jesus, the crowd would be terror, ஆடி இருப்பாங்க. ஐயோ வரான்னு சொல்லி என்ன கண்டிப்பா நடந்திருக்காதாங்க. இப்படி இருந்துச்சுன்னா இப்ப இந்த குஷ்ட நோயானது குஷ்ட நோய்க்காரன் இயேசு சுவாமியை தேடி வரும்போது அங்க இந்த மாதிரி ஒரு பயம் வந்திருக்காதான், ஒரு நடுக்கமே வந்திருக்கும். ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? இதை மட்டும் சொல்லல, ஒரு குஷ்ட நோயின்னு சொன்னா அவனை எப்படி பாக்குது சொன்னாக்கா, ஒரு பாவத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய காரியம் இது. சொல்ற நல்லா எழுதிக்கிங்க. முத இந்த குஷ்ட நோய் எப்படி தெரியுமா ஆரம்பிக்கும்? ஸ்மாலா ஆரம்பிக்கும். எப்படி? ஸ்மாலா ஆரம்பிக்கும். பாவம் எப்படி தெரியுமா ஆரம்பிக்கும்? மெல்ல மெல்ல ஆரம்பிக்கும். எப்படிமா? முத ஒரு கேன் தானே, அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 4, அப்புறம் 25, அப்புறம் 50, இந்த மாதிரி அடிச்சுலாம் நான் பார்த்துருக்கேன். என்ன வேற சும்மா ஒரு சொந்தம் கொடுக்குறேன்பா. எங்க ஆரம்பிக்குது? சின்னதா ஆரம்பிக்குது. பாவம் அப்படிதான், நம்ம உள்ளுக்கு லேசா ஆரம்பிக்கும், அது அப்படியே குட்டி போட்டு அதை போட்டு இது போட்டு பெருசாயிரும். ஸ்ப்ரெட் ஸ்லோலி. பாத்தீங்களா? அந்த ஒரு இடத்துல குஷ்டநோய் அது அப்படியே மெல்ல மெல்ல பரவுறது மாதிரி பாவம் அப்படிதான் நம்ம வாழ்க்கையில அப்படியே பரவி நம்மள பிடிக்கும். அடுத்தது இந்த குஷ்ட நோயானது என்ன சொன்னாக்கா, நம்னஸ் ஃபீலிங். நம்னஸ் ஃபீலிங் என்ன சொல்லுவாங்க? மறுத்து போயிருச்சு சொல்லுவாங்கல்ல. அதே போல நீங்க பாவத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க பாவத்துக்குள்ள ஜீவித்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய மனசாட்சி அப்படியே கல்லாயிரும். உங்க மனசாட்சி கல்லாயிரும். பாவனாலே உங்களுக்கு தரத்தியாவும். புரியுதா? எப்ப பாவத்துக்கு கொஞ்சம் தொட்டுக்க, என்ன கொஞ்சம் தொட்டுக்க அப்படியே தொட்டுக்கிட்டே போங்க. நம்னஸ் ஃபீலிங் கெடுக்கும் நம்ம உடம்ப. நீங்க என்ன கெடுக்க போறீங்க? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை என்னுடைய சாயல படைத்தன்றாரு. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சாயல நம்ம படைத்திருக்கிறார். சாயல இந்த மூஞ்சி நினைச்சுக்காதீங்க, பல அர்த்தம் இருக்கு, அது நாளைக்கு தொட்டவே முடியாது. அப்புறம் அங்க என்ன செய்யுது? அதுவும் ஒரு அடி அடிக்குது. குஷ்ட நோய் வந்துருச்சுனாக்கா நீங்க ஒதுக்கி வைக்கப்படுறீங்க. பாவம் உங்க கிட்ட இருக்கும் போது நீங்க தேவனுடைய சமூகத்துக்கிட்ட வர முடியாது. ஃபாலோ பண்றீங்களா? இப்போ வரைக்கும் குஷ்ட நோய் வந்துச்சுன்னா ஐசோலேட் பண்ணணும், ஒதுக்கி வைக்கணும். உங்ககிட்ட பாவம் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க யாருக்கிட்ட இருக்க முடியாது? ஆண்டவருடைய சமூகத்துல அவரோடி கோடி செஞ்சு நீங்க உழவாட முடியாது. எல்லா கட்டியும் பாவம் செஞ்ச கையோட ஆண்டவர் ஆதாமாவும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்துல என்ன செய்றாரு? விரட்டுறாரு. நீங்க நல்லா கவனிக்க வேண்டும். அடுத்தது இதுக்கு கண்டிப்பா என்னது? அவனால இந்த குஷ்ட நோய் சுகமாக்கிக்க முடியுமா? அதே போலதாங்க நீங்க பாவத்துல இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க உங்களை காப்பாத்திக்க முடியாது. ஃபாலோ பண்றீங்களா? நீங்க பாவத்திலே ஜீவித்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களை நீங்க காப்பாத்திக்க முடியாது. எப்படி ஒரு குஷ்ட நோய்க்காரன் அவனை காப்பாத்திக்க முடியலையோ, அதே போல ஒருத்த பாவத்துல ஜீவிக்கிற அவனை காப்பாத்திக்க முடியாது. இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு குஷ்ட நோய் உள்ளவனுக்கு சுகம் தேவையா தேவையில்லையா? கண்டிப்பா தேவை. அதே போல ஒரு பாவத்துல ஜீவிக்கிற நமக்கு பாவ மன்னிப்பு கண்டிப்பாக தேவை. இங்கத்தான் நான் உங்களை கொண்டு நிப்பாட்ட போறப்ப ரொம்ப நேரம் ஒரு சிஸ்டர் நம்ம சர்ச்சில் உள்ள ஒருத்தவங்க கேட்டாங்க, நான் யாரு பேரு சொல்ல மாட்டேன், இந்த மாதிரிலாம் வரும்போது நான் பார்க்கத்தானே போறீங்க, நீங்க எப்படிதான் பிரசங்கம் பண்ண போறீங்கன்னு.
நீங்க தான் அற்புத அடையாளத்தெல்லாம் ரொம்ப செய்ய மாட்டீங்களா? நான் பார்க்க தான் போறேன், நீங்க எப்படிதான் இதை பிரசங்கம் பண்ண போறீங்கன்னு. நான் உங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்கேன், உங்களால பார்க்க முடியுதா? ஏன் மார்க்கு இதை எழுத வேண்டும்? இதை எப்படி நீங்க ஆவிக்குறி நீங்க எடுத்துக்க போறீங்க? The deepest tragedy was not pain, it was separation. அதுதான் நான் முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். குஷ்ட நோய் என்று சொன்னா நீங்க ரொம்ப அந்த வேதனை, அந்த கண்ணீர், இவ்வளவு கஷ்டப்படுறானே, இவ்வளவு கஷ்டப்படுறானே, இவ்வளவு கஷ்டப்படுறானே, நீங்க அதை பார்க்கிற பாக்கிலும் அவன் பிரிஞ்சு இருக்கிறான், அதை பாருங்க. புரியுதா எங்க சொல்ல வரேன்னு? செப்பரேஷன், அதை பாருங்க. ஏன் அதை பார்க்க வேண்டும் சொன்னா, அதுதான் பாவம். பாவம் செய்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். பாவம் செய்கிற அந்த ஆத்மா மரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஆமாவா இல்லையா? அதுதான் இங்க மார்க்கே நீங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. Exactly, the leprosy is exactly the sin. Sin separates us from God. ஒருத்தருக்கு வந்து குஷ்ட நோய் வந்துருச்சுன்னா, பாவம் தேவனுக்கிட்ட இருந்து பிரிக்கிறது சொன்னா, ஒருத்தருக்கு குஷ்ட நோய் இருக்குன்னு சொன்னா அவனை தன்னுடைய சமுதாயத்திலிருந்து பிரிக்குது. அவன் தேவாலயத்துக்கு போக முடியாது, அவன் குடும்பத்துக்கு போக முடியாது, அவன் வேலை செய்ய முடியாது, எவ்வளவு காரியத்தில் அவன் தனியா இருக்கிறான். அங்கிருந்து இன்னைக்கு நீங்க பார்க்க வேண்டும். Why the man is approaching is so stunning. இப்ப நம்ம பார்க்கிறோம், இப்படி உள்ளவன் கூட்டத்துல போய் கலந்துக்க முடியாது, ஜனங்கள் கூடினா அங்க போக முடியாது. என்ன ஒரு தைரியத்துல அவன் ஓடி இருப்பான் இயேசு கிட்ட. படிக்குமா அந்த வசனத்தை? அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவனிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டார். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். போதும். பிரியமானவர்களே, நம்ம மார்க் 1வது அதிகாரம் 40ல இருந்து 45 வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சிஸ்டர் வந்து 40, 41 படிச்சாங்க. இது வந்து கண் முன்னால பாக்குற ஒரு பாவமா இருக்குது. ஆனா அவன் ஒடியாந்து வந்து இயேசு கிறிஸ்துவோட பாதத்துல உட்கார்றான். Everyone thinks Jesus will keep his distance. எல்லாம் என்ன நினைப்பாங்க? இயேசு கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பாரு? இப்படி ஒரு குஷ்ட நோய்க்காரன் வந்தானாக்கா அவன் என்ன சட்டை எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு இருக்கணும்? முதல்ல நம்ம சொல்லியாச்சு, ஒரு குஷ்ட நோய்க்கு இருந்துச்சுன்னா அவன் என்ன செய்யணும்? தன்னுடைய சட்டையை கிழிச்சுக்கணும். ஏன்? அவன் உடம்புல புண்ணு இருக்குன்னு சொல்லி காமிக்கிறதுக்கு. ரெண்டாவது, அவனுடைய தலையை வந்து மூட முடியாது. ஏன்னா குஷ்ட நோய் பிடிச்சவங்களுக்கு எல்லாம் முடி என்னவாயிரும்? வெள்ளை கலர் ஆகும். மூணாவது, அவங்களுக்கு இந்த கண் இது இருக்காது, இது அப்படியே கொட்ட ஆரம்பிக்கும், இதுவும் இருக்காது. இப்படி இருக்கிறவன், அப்படி உள்ள ஒரு ஆளு பார்த்த கையோட அவன் என்ன செய்யணும்? அவன் வரக்கூடாது சொல்லி கல்லு விட்டு அவன் அடிப்பாங்க. இல்ல கட்டி அவன் என்ன சொல்லணும்? நான் தீட்டுப்பட்டவன், ஐம் அன்கிளீன் கத்தணும். அவன் சமுதாயக்கிட்ட சேர முடியாது. ஆனா இங்க இயேசுவை பார்த்தன அவன் உள்ளந்தடிச்சு வந்து இயேசுவோட பாதத்துல விழுவுகிறான். பிரியமானவர்களே, இங்க என்ன ஒரு தியாலஜி நீங்க பார்க்க முடியும் சொன்னாக்கா, டோட்டல் டிப்ரைவிட்டினா ஒண்ணுமே முடியாது. அவன் அது தெரிஞ்சிருக்கு, என்னாலையும் என்னை சுகமாக்கிக்க முடியாது, நான் சாக போறது உறுதி, எனக்கு தனியா இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில யாரு என்ன காப்பாற்ற முடியும்? நம்பிக்கையோட போறான் இயேசு கிட்ட. புரியுதா உங்களுக்கு? நம்பிக்கையோட போறான். The leper was ceremonially unclean, socially excluded, spiritually barred from worship. That is the sinner condition before the holy righteous God. பிரியமானவர்களே, நம்மளோட சபையோட அமைப்பு முதல்ல சொன்னேன். You must see God as in a high view. இன்னைக்கு ஆண்டவர் எப்படி தெரியுமா பார்க்கறாங்க?
ஆண்டவர் நேத்து என்கிட்ட பேசினாரு. நேத்து நான் ஆண்டவரை பார்த்தேன். நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நெஞ்சில கொஞ்சம் கூட பயம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு நாளைக்கு நீங்க அவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். யார பத்தி யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கடவுள் மண்ணுக்கு போய் நிக்கணும், நீங்க சுத்தமா இருக்கணும். அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீங்க என்ன நம்பாவிட்டால் உங்க பாவத்திலே நீங்க செத்து போவீங்க. இத தெரிஞ்சு என்ன செய்யறான்? உள்ளந்தடிச்சு ஒடியாந்து வந்து என்ன சுகமாக்குனா கேக்குறான். என்ன சுகமாக்குனா கேக்குறான். என்ன சுத்தமாக்குங்கன்றான். என்ன கேக்குறான்? என்ன சுத்தமாக்குங்க. வேதம் அதுதான மோசே கத்து கொடுக்கிறாரு. சுத்தமாயிட்டா நீ போயிட்டு காணிக்கை செலுத்து, சாக்ரிஃபைஸ் பண்ணு, என்ன சுத்தமாக்குங்க. நானும் தேவாலயத்துக்கு போனோம், நானும் என் குடும்பத்தோட இருக்கணும், நான் தனியா இருக்கிறேன், நான் ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறேன். இதுதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம். எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 படிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல பவுல் என்ன சொல்லுகிறாரு சொன்னா, நம்மளாம் வந்து ஒரு ஆவிக்குரிய நீதியில ஜொம்பி பார்த்திருக்கீங்களா? கடிச்சா செத்து போச்சு. ஆனா எப்படி நடக்கும்? இப்படி நடக்கும். ஆனா உண்மையிலே ஜொம்பி அவன் செத்து போயிட்டானா இல்லையா? யார் பார்த்திருக்கீங்களா இல்லையா? ஜொம்பிலாம் பார்த்திருக்கீங்களா இல்லையா? படத்துல பார்த்திருக்கீங்க தானே? இந்த ஜொம்பி என்னன்னா, உன்னை கடிச்சுனா என்ன ஆச்சு? அந்த செத்து போயிட்டா. ஆனா உன்ன என்ன செய்யும்? சரம் இப்படி இருக்கும், இப்படி நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அதுக்கே தெரியாது செத்து போச்சு. படிங்க, எடுத்துக்க, படிங்க, வேகமா படிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3. படிங்க. பாவங்களினாலும் மருத்துவர்களாய் இருந்த உங்களை விடுவித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தில் கேட்டபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். போதும். பவுல் என்ன சொல்றாருன்னா, you are dead in your trespasses. பிரியமானவர்களே, நீங்க என்ன ஆயிட்டீங்க? செத்து போயிட்டீங்க. செத்து போய் கிடக்குறீங்க. இயேசு கிறிஸ்துவோட பிரிஞ்சு கிடக்குறீங்க. நீங்க ஆண்டவருடைய கவுனல்லே இல்ல. உங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இல்ல. ஆக மொத்தத்துல நீங்க ரட்சிக்கப்படாத பண்ண உங்களோட சூழ்நிலை எப்படின்னா, உங்களுக்கு கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க. You living without God. இதுதான் இந்த லேப்பரோட சிச்சுவேஷன். The leper cannot cure himself. அவனை என்ன செஞ்சுக்க முடியாது? சுகப்படுத்திக்க முடியாது. As the sinner cannot justify himself. என்ன புரியுதா சொல்றது? Can sinner justify himself? ஒரு பாவி தன்னை தானே ஒரு நீதிமானாக ஆக்கிக்க முடியுமா? உங்களை தான் பார்த்து கேட்கிறேன். ஒரு பாவி தன்னை தானே நீதிமான ஆக்கிக்க முடியுமா? எப்படி ஒரு குஷ்ட நோய்க்காரன் தன்னை தானே சுகமாக்கிக்க முடியலையோ, பாவியா இருக்கிற நம்ம ஒருபோதும் நம்மள என்ன செஞ்சுக்க முடியாது. தேவன் முன்பாக நம்மள நான் நீதி ஆண்டவரேன்னு சொல்லி அவரை முன்னுக்கு என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. சக்தி தந்தைகள் இருந்து பாருங்க, அவன் ஒட்டியாரான். If you are willing, உங்களுக்கு சித்தமா இருந்தா அப்படின்னா, இது என்ன தெரியுமா, ஒரு தைரியமான ஒரு முயற்சி கிடையாது. தைரியமான முயற்சி அல்ல, ஒரு துணிச்சலான முயற்சி அல்ல. அவன் என்ன செய்யறான்னு சொன்னாக்கா, ஆண்டவரே நான் உங்ககிட்ட தான் வந்து விழுவுறேன். I will submit to you. எப்ப உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை நீங்க அறியறீங்களோ பிரியமானவர்களே, இந்த குஷ்ட நோய்க்காரன் தன்னுடைய நோயை அறிஞ்சதுனால, அவன் தெரிஞ்சதுனால, என்னால முடியாது, நான் யார்கிட்ட போனோம், இந்த இயேசு கிட்ட தான் போனோம். அதேதான் நீங்க நான் உங்ககிட்ட சொல்றேன். எப்ப உங்களால நீங்க ஆண்டவர் முன்னுக்கு நீதிமானாக நிக்க முடியாதுன்னு
உங்களோட சொந்த கிரியனால, உங்க சொந்த முயற்சினால இந்த கடவுள் மண்ணுக்கு நீங்க நீதிமானா நிக்க முடியாதுன்னு நீங்க அறியறீங்களோ, அப்பொழுது நீங்க இயேசு கிட்ட வந்து சரண் அடையும் பொழுது நீங்க தான் ஆண்டவரே என்னை காப்பாற்ற முடியும்னு, அப்பதான் உங்களுக்கு ரட்சிப்பு. நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? கம்ப்ளீட்டா உங்களை வெறுத்துட்டீங்க. அப்படின்னா நீங்க ரிப்பெண்ட் பண்ணி நீங்க யார நம்பி போறீங்க? இந்த குஷ்ட நோய்க்காரன் யார நம்பி போறான்? இயேசுவை நம்பி போறான். அதே போல நம்மள என்ன செய்யறோம்? இப்ப ஆண்டவரே, என்னுடைய சொந்த நீதினால நான் நீதிமான் ஆகவே முடியாது. நான் செய்யற நற்கிரிகளை என்ன செய்யாது? நீதிமானாக ஆக்காது. என்னால சொந்தமா நீதிமான் ஆக்கிக்க முடியாது. நான் சொந்தமா பரலோகத்துக்கு போக வாய்ப்பே கிடையாது. நான் உங்களுடைய பாதத்துல வந்து சரணடைகிற ஆண்டவரே, நான் உங்களை நம்புற ஆண்டவரே சொல்லி வரும்போதுதான் நமக்கு என்ன இருக்கு? ரட்சிப்பு இருக்கு. அதனாலதான் சொன்னேன், this is about the total depravity. அப்படி என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தன்னை காப்பாத்திக்கவே முடியாது. அதனால்தான் பவுல் ரோமர் 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, ஒருவனும் நல்லவன் அல்ல, ஒருவனும் தேவனை தேடவில்லை, ஒருவனும் நீதிமான் அல்ல, ஒருவனுமே இல்ல, தன்னையே சேர்த்துக்கிட்டாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் உங்ககிட்ட சொன்ன வந்த முதல் விஷயம். என்னோட இருக்கீங்களா? இருக்கீங்களா இல்லையா? அவன் இயேசு கிட்ட தேடி வரான். ஓகே, அடுத்தது இயேசு என்ன செய்யறாரு பார்ப்போம். படிங்கம்மா வசனம் 41. நம்ம ரெண்டாவது புள்ளிக்கு போறோம். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். பாத்தீங்களா? Jesus stretched out his hand and touched him. இது ஒரு ஆச்சரியக்கூடிய ஒரு காரியம் பிரியமானவர்களே. லேவியராகம் 5ஆவது அதிகாரம் வசனம் 3. இங்கிலீஷ்ல ஒரு ஆள் எடுத்துக்கங்க. Leviticus chapter 5 verse 3. இந்த லா கொடுத்தது யாரு? இந்த பைபிள்ல இருக்கிற இந்த லாவை கொடுத்தது யாரு? ஆண்டவர் கொடுத்தார். ஆமாவா இல்லையா? இப்ப இந்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒருத்தனுக்கு தீட்டு பட்டுச்சுன்னா அவனை என்ன செய்யணும்னு முதல்ல படிச்சாச்சு. இப்ப இந்த 5ஆவது அதிகாரத்துல இந்த ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். படிங்கம்மா. படிங்க. இங்கிலீஷ்ல எடுத்துங்க, இங்கிலீஷ்ல கேட்போம். ஒரு மனிதனை ஒருவன் அறியாமல் தொட்டு பின்பு அதை அறுத்துக் கொண்டால் அவன் குற்றம் உள்ளவனாவான். எப்படி? குற்றம் உள்ளவனாக ஆவான். இங்கிலீஷ்ல அருமையா போட்டிருக்க. படிங்க. இங்கிலீஷ்ல Leviticus chapter 5 verse 3. படிங்க. எடுத்துங்க, படிங்க. Anything that will make them unclean, even though they are unaware of it, but then we learn of it and realize their guilt. Yeah? Guilt. குற்றம். தீட்டுப்பட்டவன் ஆக மொத்தத்தில் என்ன செய்ய முடியாது? தீட்டுப்பட்டவன் என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. தொட்ட அவங்களும் கில்ட்டி ஆயிடுவாங்க. இங்க என்ன நடக்குது? இப்ப குஷ்ட நோய், அவன் தீட்டுப்பட்டவன். யார வந்து தொடுறான்? இயேசுவை வந்து தொடுறான். இப்ப இயேசுவை தொட்டாக்கா இயேசுக்கு என்ன இருக்கணும்? ஆக்சுவலி அதான் யோசிங்க. இயேசுவும் தீட்டுள்ளவராக இருக்கணும். ஆனா வசனம் அப்படி போடவே கிடையாது. அப்ப மார்க்கிங் என்ன சொல்ல வராரு? நல்லா யோசிங்க. மார்க் என்ன சொல்ல வராரு? இவன் தீட்டுப்பட்டவன்பா, இயேசுவை போய் தொடுகிறான். ஆனா இயேசுக்கு தீட்டு அடையல. நம்ம முதல்ல Leviticusல என்ன படிச்சோம்? தொட்டாலே நீ கில்ட்டி ஆயிட்ட. மார்க் என்ன சொல்ல வராருங்க? இங்க என்ன ஒரு தியோலஜி இருக்கு தெரியுமா? The incarnation of Jesus Christ. கடவுள் பாவம் ஆக முடியுமா? கடவுள் பாவத்துக்கு விழுவ முடியுமா?
பாவமானது தொட்டா பாவம் அவர் மேல போகுமா? அதுதான் இங்க இருக்கு. அந்த டாக்டரின் தான் இங்க இயேசுடைய இன்கார்னேஷன். 100% மனிதன், 100% கடவுள். கடவுள் மனிதன் ஆயிட்டதுனால அவருடைய கடவுளுடைய சுபாவம் நின்றமா? கடவுளுடைய சுபாவம் என்றும் உள்ளது, நித்தியமானது. இப்ப இயேசு பிறந்ததுனாலதான் அவருக்கு இன்னொரு சுபாவம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னது? மனித சுபாவம். இவன் தொட்டதுனால இயேசு ஒருபோதும் என்ன ஆக முடியாது பிரியமானவர்களே, தீட்டு ஆகவே முடியாது. ஏன் என்று சொன்னால் அவர் கடைசி வரையிலும் எப்படி இருந்தாராம்? பாவமே இல்லாம இருந்தாருன்னு போட்டிருக்கு. Nothing can defile Jesus. You read the whole chapter. If you read the whole New Testament, you can't find, நீங்க புதிய ஏற்பாடு நல்லா படிச்சு முடிச்சீங்கனாலும் நீங்க பார்க்கலாம், இயேசுக்கு பசி எடுத்தது, இயேசுக்கு தூக்கம் வந்தது, இயேசுக்கு சீக்கு வந்தது. யாரும் பார்க்க முடியுமா? இருந்தா சொல்லுங்க, நான் முடியாது எடுத்துக்கிறேன். இல்ல சீலாம படிச்சலாம் கேட்கிறேன். இயேசுக்கு சீக்கு வந்துச்சுன்னு இருக்கா? சரி, இயேசு என்ன சொன்னாரு? யாருமே என்னோட உயிரிழந்து என்கிட்ட எடுக்கவே முடியாதுன்ட்டாரு. படிச்சிருக்கீங்களா? அத ஒருவனும் என்னோட ஜீவனை என்கிட்ட இருந்து எடுக்க முடியாது, நானே கொடுப்பேன், அதை நானே எடுத்துக்குவேன். இந்த அதிகாரம் தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இயேசு சிலுவையில் அடிச்சுதான் இயேசு சாவலிங்க, அவரே அந்த ஜீவனை கொடுத்தார். நல்லா புரிஞ்சுக்கங்க, வேற யாருன்னு நீங்க இத பாக்குது எல்லாம் முடிச்சு அப்படியே கேள்விக்கணும். கேளுமா, கேள்வி கேட்டாதான் நல்லா வளருவேன். நீங்க ஃபாலோ பண்றீங்களா? என்ன சொல்ல வரேன்னு உண்மைதானே? இப்ப எனக்கு குஷ்ட நோய், சாரான்னு பிடிக்கிறேன், ஐயோ என்ன பிடிக்காத, நான் தீக்காய்ன்னு சொல்லிட்டு இருக்கும், ஓடிடும், சப்பாத்தி போனா ஓடிடும், போன வச்சு தீக்கு போட்டு ஓடிடும். ஆமாவா இல்லையா? ஆனா இயேசு அவனை தொடர என்ன இருக்கு? இதான் சொல்ல வரேன். இதான் இதோட சத்தியங்க. இயேசு எப்படி இருக்கிறாரு? இன்கார்னேஷன். He bring holiness where there is sin. This is the incarnation theology. The word became flesh. யோவான் 1:14 அந்த வார்த்தையானது மாம்சமாகி விட்டது. எபிரியர் 4:15 என்ன சொல்லியிருக்காருன்னா, இயேசு எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டு பாவமே இல்லாம இருந்தாரு சொல்லி. This is why he can save us. ஃபாலோ பண்றீங்களா? யாருக்கு தூக்கம் வருதோ தண்ணி குடிச்சு வந்து உட்காந்துங்க. ஆனா இருக்கு ஒன்னும் 8 பேஜ் இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு. அடுத்தது போ 42வது வசனம். இந்த சுத்தமானது, சரி மார்க்கஸ் சொன்ன சுத்தம் பண்ணிச்சு, இந்த சுத்தமானது என்னது? நீங்க எனக்கு சொல்லுங்க, இந்த சுத்தமான சத்தியம் வேதத்துல இது என்ன அர்த்தத்தை கொண்டு வருது? இதுதான் அடுத்த ஒரு தியோலஜி, அடுத்த ஒரு டாக்டரின் என்ன சொல்ல முடியும் உங்ககிட்ட? the doctrine of justification. தமிழ் என்ன ஜஸ்டிபிகேஷன்? நீதிப்படுத்துகிறது. இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, பாருங்க. இமிடியட்லி, உடனடியாகவே. இமிடியட் என்ற இந்த வார்த்தை தெரியுமா? மார்க் ரொம்ப பாய்ப்பார் அவரோட புஸ்தகத்துல, உடனடியாகவே என்று சொல்லி. 42 படிங்க. இப்படி அவன் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். இதுதான் நீ இப்ப பார்க்க போற இந்த வசனத்துல. That is the justification. பாருங்க பிரியமானவர்களே, இப்ப அவர் என்ன சொன்னாரு? எனக்கு சித்தமா இருக்கு, சுத்தமாவிடாது. That is the doctrine of justification. Justification அப்படியே நடக்கிறது. புரியுதாமா? இப்ப நீங்க, நான் பாவின்னு அறிஞ்சிட்டேன், என்னால பரலோகம் போக முடியாது ஆண்டவரே, நான் பாவி என்று அறிஞ்சனால நான் என்ன செய்யறப்ப, நான் மனம் திரும்பி நான் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன். நான் உங்களை தான் ஆண்டவரே சொல்லி நீங்க ரட்சிக்கப்படுறீங்கள. நல்லா கேட்டுக்கங்க, நீங்க ரட்சிக்கப்படுறீங்கள, அந்த மூமெண்ட், அந்த செகண்ட் நீங்க சுத்தம் ஆவீங்க. எதுல? ஆவிக்குரிய நீதியில. ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஜஸ்டிஃபை பண்றாரு.
ஒரே நேரத்துல நடக்கிற விஷயம், ஒரே வாட்டி நடக்கிற விஷயம். அதுதான் அவனுக்கு நினைச்சு சுத்தமானோ இல்லையா? சுத்தமாயிட்டான். எப்ப நம்ம மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோமோ, அவருடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறோமோ, நம்ம ரட்சிப்படைறோமே, அப்பயே உங்களுக்கு என்ன நடக்குது தெரியுமா? ஜஸ்டிஃபை பண்றீங்க. நீங்க என்ன நடக்குது? நீங்க ஆண்டவர் முன்பாக நீதிமானாக ஆக்கப்படுறீங்க. இன்னொன்னு இருக்கு, சென்டிபிகேஷன். சென்டிபிகேஷன் என்ன நடக்கும்? ஒரு கிறிஸ்தவன் இப்ப மார்க்கஸ் எடுத்துக்கிட்டோம்னா, உங்களை யாரும் சொத்து எடுத்துக்க வேண்டாம். 1995 ரட்சிக்கப்பட்ட மார்க்கஸ், ஆண்டவர் முன்பாக ரட்சிக்கப்பட்ட மார்க்கஸ், தேவன் முன்பாக நீதி அடைந்த, நீதியை கர்த்தருடைய நீதியை பெற்றுக்கொண்ட இந்த மார்க்கஸ் பாவத்தில் ஒண்ணு ஜீவிக்கிறார். இப்ப மார்க்கஸ் என்ன செய்யணும்? அவர் பரிசுத்தமா இருக்கிறது போல மார்க்கஸ் என்ன செய்யணும்? இப்ப பரிசுத்தத்தை தேடி போனோம். இதுதான் சென்டிபிகேஷன். இது என்னது? சுத்திகரிப்பு. புரியுதா உங்களுக்கு? சோ 1995 மார்க்கஸ் உடைய பாவம் 95%. இப்ப நான் கிறிஸ்துக்குள்ள வளர வளர, அவருடைய கிருபை இருக்கிறதுனால கிறிஸ்துக்குள்ள வளர வளர, அவருடைய சத்தியத்தை படிக்கும் பொழுது, அவருடைய காஸ்பல் இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கும் பொழுது, சத்தியத்தை நன்றாக அறியும் பொழுது, இந்த ஆண்டவருடைய வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியும் போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தும் போது, நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, நீங்க சுத்திகரிப்புக்குள்ள போறீங்க. அது தொடர்ந்து நடக்கிற ஒரு விஷயம். ஜஸ்டிபிகேஷன் ஒரு வாட்டி தான் நடக்கும். சென்டிபிகேஷன் தொடர்ந்து நடக்கும். எப்ப? நீங்க மகிமைக்குள்ள அடையிற வெறியிலும். புரியுது என்ன சொல்றேன்னு? மகிமைனா என்னது? பரலோகத்துல நீங்க போய் சேர்ற வரைக்கும், அல்ல இயேசு கிறிஸ்து மறுபடியும் வர்ற வரைக்கும். ஃபாலோ பண்றீங்களா? கிளியரா இருக்கா? இதுதான் மார்க்கு இந்த 42வது இதுல இதுதான் சொல்றாரு. அப்ப என்ன இன்னும் நம்ம பார்க்க முடியும் சொன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப இதோடைய அளவு இந்த பாருங்க, இதோட அளவு நீங்க அளக்க முடியும் தானே? இப்ப கையை எப்படி விரிச்சுட்டா இங்க இருந்து இங்க அளவு அளக்க முடியுமா? உங்களால அளக்க முடியுமா? சொல்லுங்க. இப்ப நான் வைக்கிறேன், ஓகே, இது அளங்கன்னா சார் உங்களால அளக்க முடியும். ஏன்னா இங்கேக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு. இப்படின்னா இங்க எவ்வளவு தூரம், இங்க எவ்வளவு தூரம் நீங்க கேட்டீங்கன்னா எவ்வளவு தூரம் மார்க்கஸ் அளக்க முடியலையே. சங்கீதம் 103:12 ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, நான் உங்களை எப்படி மன்னிப்பேன்னு சொன்னா, உங்களை கம்ப்ளீட்டா மன்னிச்சிட்டேன். அவர் உங்களுடைய பாவத்தை என்ன செய்ய மாட்டாரு? நினைவு கூற மாட்டாரு. அதனாலதான் பவுல் அழகா சொல்றாரு, கிருபை இருக்கிறதுனால நீங்க பாவம் செய்ய முடியுமா? முடியாது. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா உங்க உள்ள எப்படி இருக்கணும்? இப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படிகிற உள்ளமா இருக்கணும். அவருக்கு இன்னும் நீங்க பயந்து வாடுவீங்க. அதுதான் முதல் சொன்ன சர்டிபிகேஷன். மிஸ் பண்ணிடாத, விட்டுறாதீங்க அத. பிரியமானவர்களே, salvation rests not on human merit but on divine degree. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறது. நீங்க எப்ப கிறிஸ்துவ கிட்ட தேடி வரீங்களோ, தெய்வ சிந்தி இதுக்கு முன்ன நீங்க கேட்ட ஐயோ சுகம் 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 இது நடக்குது, நான் ஏற்கனவே சொல்லிட்ட போன வாரம், ஆண்டவர் நம்மளை பார்த்து மனதுருங்கிறார். நம்மளாம் எங்க போக கூடாதுன்னு? நரகத்துக்கு போக கூடாதுன்னு. நீங்களாம் எங்க அடையணும்? பரலோகத்துக்கு அடையணும். உங்க மேல கம்பேஷனோட பாக்குறாரு. அவருக்கு தெரியுமா இந்த சீக்கிரம் வந்துச்சா, இது எதுவோட விளைவு தெரியுமா? the effect of the sin. இந்த பாவத்துடைய விளைவு தான் சொல்லுவாங்க. விளைவு. இந்த பாவத்தோட விளைவு தான் இதெல்லாம். இப்ப இது எல்லாத்தையும் யாரு ரிவர்ஸ் பண்ண போறா? இது எல்லாத்தையும் யாரு ரிவர்ஸ் பண்ண போறா? இயேசு சுவாமி ரிவர்ஸ் பண்ண போறாரு. உங்களுக்கு புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? புரியுதா இல்லையா? சோ அதுதான் சொல்றேன், ஆண்டவரே எனக்கு சித்தம் இருக்கு உன்னை சுத்தமாக்குறதுக்கு. நீங்க எப்ப மன திரும்பி ஆண்டவர் கிட்ட வரீங்களோ அவர் எப்பயுமே
விருப்பமா இருக்காரு உங்களை சுத்தம் பண்றதுக்கு. வரணும், அதான் முக்கியம். அடுத்த வசனம் 45 படிங்க. பிக்சர் ஆஃப் இம்புடேஷன் எப்படி நடக்குது இது பார்ப்போம், படிங்க. 45. அவனோ புறப்பட்டு போ, இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். சொன்னாரு சுகமா அனுப்பிட்டு என்னமா சொன்னாரு, போயிட்டு வெளியே சொல்லாத, என்ன செய்யணும், நேரா எருசலேமுக்கு போ, தேவாலயத்துக்கு போ, ஆசாரியர் பாரு, சுத்தம் காமி, பலி கொடுக்கணும், 2 புறா எடுத்துட்டு போனோம் பழைய ஏற்பாடு பிரகாரம். இதுதான் அவங்க செஞ்சிருக்கணும். ஆனா இவன் என்ன செய்யறான், ஆண்டவருக்கு கீழ்ப்படியில. புரியுதாயா? ஆண்டவருக்கு கீழ்ப்படியில. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இவனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க, இந்த குஸ்தனையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க, அவன் பட்டணத்துக்கு வெளியே இருக்கிறவன். ஆமாவா இல்லையா? பட்டணத்துக்கு வெளியே இருக்கிறவன். ஆனா இவன் பண்ணனால இப்ப இயேசு பட்டணத்துக்குள்ள போக முடியல. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் ஆண்டவர் அதை சொன்னாக்கா, ஏன்னா அவருக்கு அந்த 45 தான். ஓகே, அதே 1:38 படிங்கம்மா, அப்பதான் புரியும். 1:38 படிங்க. அவர்களை அவன் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமானதால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி. திருப்பி படிக்குமா தான். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமானதால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி. அவருடைய மிஷன் என்ன, இதுல போயிட்டு பிரசங்கம் பண்றதுக்கு, நாட் பெர்ஃபார்மிங் த மிரக்கல். கிரவுடுக்கு வந்துட்டு அவரோட இது தெரிஞ்சிருச்சு, ஓ இவர் அற்புதம் செய்யறாரு. many people wanted healing. யா கண்டிப்பாயா ஒரு அற்புதம் நடக்க போது சொன்னா, நமக்கு தோல்ல ஒரு வியாதி இருந்துச்சுன்னு வச்சுக்கோமா, தோல்ல ஒரு வியாதி இருக்கு, இல்ல கை கால் வரல, இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, வேற என்ன மாதிரி சீக்கு இருந்தா கூட்டம் வச்சா எங்க ஓடுவோம், அத அடிச்சு புடிச்சு ஓடிடுவோம், வேலையில் லீவ் போட்டனால ஓடிடுவோம். இயேசுவோடைய ஊழியத்துல அவ்வளவு பேர் வராங்க, அவ்வளவு பேர் வராங்க. ஏன் அற்புதம் செய்யறாரு, ஐயோ. ஏன்னா அந்த காலகட்டத்துல டாக்டர் கிளினிக் எல்லாம் இப்ப இருக்கிற மாதிரிலாம் இல்ல. இப்போ ஒண்ணு நடந்துருச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிருவோம், உடனே தண்ணி ஏத்துவானுங்க, உடனே ரத்தத்தை ஏத்துவானுங்க, உடனே எக்ஸ்ரே பண்ணுவானுங்க, உடனே செஞ்சு பிடிச்சி உனக்கு இந்த நோயை கண்டுபிடிச்சி மருந்து கொடுத்துருவானுங்க. அந்த காலகட்டத்துல இல்ல. அப்போ ஒருத்தர் சுகமாக, அதுவும் உடனடியாகவே சுகம் நடக்குது, உடனடியாகவே எந்திரிச்சு நடக்கிறான். ஓடுவாங்களா ஓட மாட்டாங்களா? அப்படி இருந்துகிட்டு இருந்த காரியம், இவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதனால இப்ப அவர் ஊழியம் செய்ய முடியல. அவரு எங்க இருக்காரு இப்ப? அவரு தனியா எப்பயும் உட்காந்துட்டு இருக்காரு. பெரிய மாணவர்களே, இது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஊழியன்னு வரும்போது நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியில அந்த ஊழியத்தை நல்லா செய்ய முடியாது. கீழ்ப்படிதல் தமிழ் எப்படி வருங்க? தமிழ் ஒரு வசனம், பழியை காட்டிலும் கீழ்ப்படிதலே மேலானது. கீழ்ப்படிதல். அதனாலதான் நான் நம்மளோட சேர்ச்சில் சொல்லியிருக்கேன், பர்சனல் ஹோலினஸ். கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. நீங்க பார்த்து எனக்கு கத்துங்க, மார்க்கஸ் நீ கீழ்ப்படி, நானும் சொல்றேன், நானும் கீழ்ப்படிறேன், நீங்களும் கீழ்ப்படிங்க. அவர் உங்களுடைய ஆண்டவர், உங்களுக்காக சிறுவர் போய் செத்து போனாரு, அடக்கம் பண்ணாங்க, 3ஆவது நாள் உயிரா இருந்தாரு, உங்களுக்காக ஒவ்வொரு அட்டியும் வாங்கினாரு. துருசா போயிட்டு தலையை ஒரு வெட்டு வெட்டுனா முடிச்சு செத்துருக்கலாம். ஒவ்வொரு அடியும் உழுவுது.
அது மட்டும் காரி துப்புறான் பூன்னு. அப்புறம் வந்து விட்டுறான் பண்ணாருன்னு. அப்புறம் எட்டி வதைக்கிறானுங்க புக்குன்னு. சட்டையை பிச்சு போடுறானுங்க, விடைக்கிறானுங்க, தலையில வந்து அடிக்கிறானுங்க. இவ்வளவு காரியத்தை கடவுள் கடந்து போறாரு. யோசிச்சு பாருங்க கொஞ்சம். கீழ்படிங்க, கர்த்தருக்கு கீழ்படிங்க. ஜான் தி பேப்டிஸ்ட் அதான் வந்து கர்த்தர் கீழ்படிங்க, பாம்புகளே கீழ்படிங்கன்றாரு. அது இயேசு பார்த்து சொல்ற, கீழ்படிங்க, மனம் திரும்புங்க. இந்த பரிசேயரையும் சடிக்கிறத பார்த்து கர்த்தர் மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்கன்னு. இன்னைக்கு சர்ச்சுக்கு போனா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இந்த மாதிரி அவன பேச மாட்டாங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்றேங்க, உண்மையா மனசால சொல்றேன், கர்த்தருக்கு கீழ்படி. கர்த்தருக்கு கீழ்படியில நல்லா பிரச்சனை வரும். ஃபாலோ பண்றீங்களா என்ன? The dash of true obedience. இயேசு என்ன சொல்றாங்க, உண்மையா இவன் கீழ்படிறானா இல்லையா? என்னோட கூட சேர்ந்து யோவான் 6வது அதிகாரம் கொஞ்சம் பார்ப்போம். யோவான் 6வது அதிகாரம், யோவான் 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. பதிமூணு 16 படிக்குமா? மற்றபடியே அவர்கள் சேர்ந்து வாற்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார். படிங்க அடுத்தது. ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்துக் கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். என்ன செய்ய பார்த்தாங்க? இயேசு செய்யற அற்புத அடையாளத்தை பார்த்துட்டு, பிரியமானவர்களே கொஞ்சம் கவனமா கேளுங்க. இயேசு செய்யற அற்புத அடையாளத்தை பார்த்துட்டு இந்த மக்கள் இயேசு என்ன செய்யலாம்னு பார்த்தாங்க? ராஜாவா ஆக்கலான்னு பார்த்தாங்க. இப்ப கேள்வி கேட்கிற உங்ககிட்ட, இவர் எதுக்காக வந்தாரு? இந்த பூமியில ராஜாவாக்காக வந்தாரு. இப்ப இயேசு கிறிஸ்து ராஜாவா, இப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் வச்சுக்கோமே, அடுத்ததுக்கு நீங்க தான் குயின்னு சொன்னாக்கா போயிடுவோம். நீங்க தான் ராஜான்னு சொன்னா ஓடிடுவோம் நம்ம. இது ஒரு பெரிய பதவி யாரு கொடுக்க போறாங்க? இப்ப எனக்கு ஏன்னா மத்தவங்களை சொல்றீங்க, உங்களை சொல்லிக்க, எனக்கு ஒரு ஐஜிபி, நாளைக்கு எனக்கு ஒரு ஐஜிபி கொடுத்தா ஓகே, நான் ஓடி உக்காந்துக்குவேன். சத்து பிடிஆர்எம் கீழே இருக்கும், பெரிய பதவி. அவர் அதுக்காக வரல, சாவதுக்காக தான் வந்தாரு. அவர் சிலுவைக்கு போனாதான் நமக்கு ரட்சிப்பு. இப்ப ராஜாவா ஆக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது அவர் என்ன செஞ்சிட்டாரு? அங்கிருந்து போயிட்டார். நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா, அற்புதம் அடையாளத்தை தேடி போறவங்க பைபிளை நல்லா தெரிஞ்சுக்க முடியாது. என்ன நோக்கணும் உங்களுக்கு தெரியாது. நீங்க பாருங்க, யோவான் 6:66 இயேசு என்ன சொல்ற? அதே அதிகாரம் 66வது வசனத்தை படிங்க. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். போயிட்டாங்க. எத்தனை படிச்சீங்க? 66. நிலுங்க மாணவ எடுத்துக்கிறேன். படிக்க மாணவர்ட்டி கொஞ்சம் படிக்க மாணவர்ட்டி. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்புறம் அதே வந்து 67 படிங்க. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். அப்புறம் சீமோன் பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவன் வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. பாத்தீங்களா? அற்புதத்தை அடையாளத்தை தேடி போறவங்க இயேசு கடினமா பேசும் பொழுது என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு,
12 பேர்கிட்ட நான் உங்களை வழி நடத்திட்டு வந்தேன், இந்த 12 சீடரை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் போக போறீங்களா? அதுக்கு சைமன் பேதுரு என்ன சொல்றாரு? ஜீவனுள்ள வார்த்தை உங்ககிட்ட தான் ஆண்டவர் இருக்கு, எப்படி உங்களை விட்டுட்டு போவோம்? பிரியமானவர்களே, அதான் நான் உங்களையும் பார்த்து சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு தாகமா இருக்கணும். அது தினமும் வாசிங்க, தியானிங்க, கடைபிடிங்க. தேனுக்கும் பசுந்தேனுக்கும் இனிமையானது. எப்ப இந்த வசனம் குத்துது, அறக்குது அப்படின்னா நல்லது. கர்த்தர் உங்களை என்ன செய்றாரு? சேவ் பண்றாரு. ஆனா தாகத்தை விட்டுறாதீங்க. புரியுதாமா? அதை மட்டும் ஒருபோதும் விட்டுறாதீங்க, ஒருபோதும் விட்டுறாதீங்க. இவனுடைய டிசோபீடியனால, இந்த குஷ்ட நோயோட கீழ்ப்படியாத நடந்ததுனால இயேசு கிறிஸ்து கலீலியால பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க 240 டவுன் இருந்திருக்கு. அங்க போயிட்டு சுவிசேஷம் சொல்ல முடியாம போச்சு. டைம் எடுக்குது. அதுக்கு வேற தனியா போயிட்டு ஜாப் பண்றாரு. கீழ்ப்படிதல், கிறிஸ்துவ வாழ்க்கையில கீழ்ப்படிதல் முக்கியம். கீழ்ப்படிதல்னால நீங்க பரலோகம் போக மாட்டீங்க. ஆனா நீங்க உண்மையான விசுவாசினா கீழ்ப்படிறது உங்களுக்கு பிரியமான ஒரு விஷயம். வித்தியாசம் புரிஞ்சுச்சா? நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படிறதுனால நீங்க பரலோகம் போக முடியாது. நீங்க ஏன் பரலோகம் போக முடியும்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால. என்னன்னு விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார், நீங்க மரிக்க வேண்டிய இடத்துல அவருடைய நீதிய உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க அவரை பார்த்தது இல்ல, அவர் எப்படி வாழ்ந்தாரு கூட உங்களுக்கு தெரியாது, உண்மையிலே சிலுவையில் போய் மரித்தார கூட தெரியாது. ஆனா நீங்க அத நம்புறீங்க. இதனாலதான் உங்களுக்கு ரட்சிப்பு வருது. சுத்தமா ஆயிட்டீங்க, ஜஸ்டிபிகேஷன் நடந்துருச்சு. இப்ப சர்டிபிகேஷன் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியலன்னா பல பிரச்சனை வரும். சரி, முடிச்சிடலாம். இப்ப இவ்வளவு நடந்தது. இதுல காஸ்பல் எங்க இருக்கு மார்க்கஸ் அண்ணன்? இதைதான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்கிறேன். நான் முடிச்சிருவேன். இப்ப இந்த குஷ்ட நோய் யாரு? யாரு நம்பலாம்? அந்த குஷ்ட நோய் நம்பலாம். This miracle story is the metaphor for what Jesus did at the cross. இது என்னத்தை காமிக்குதுன்னா, இயேசு சிலுவையில் பட்ட அந்த பாட காமிக்குது. As sinners, believers were once spiritually lepers who lived in alienation and isolation from God. நீங்க பாவிகளா இருக்கும்போது நீங்க தேவனோட கிட்ட பிரிஞ்சு கிடந்தீங்க. We are spiritually died. ஸ்பிரிச்சுவலி நம்ம தீட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆவிக்குறி நீதியில நம்ம மரித்தவர்களாக இருக்கிறோம். ஆவிக்குறி நீதியில நமக்கு நம்பிக்கையே இல்லை. ஆவிக்குறி நீதியில நம்ம தேவனுக்கு தூரமா இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த குஷ்ட நோயை கிட்ட இயேசு அனுப்பினது போல நமக்கும் அவருடைய குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காரு. ஏன்னா அவர் மூலியமா நமக்கு என்ன வருது? இப்ப ரட்சிப்பு வருது. இந்த ரட்சிப்புக்கு வர்றதுக்கு நீங்க பாருங்க, குஷ்ட நோய்க்கான தனியா இருக்கும். ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? இப்ப பிதாவுடைய சமூகத்தை விட்டு, அவரை விட்டு அந்த பரலோகத்தோட ராஜ்யத்தில் இருக்க அந்த ராஜா, இதுதான் மார்க் புஸ்தகத்தோட முக்கியமான விஷயம். அந்த பரலோகத்தில் இருக்க அந்த ராஜா, அந்த பரலோக ராஜ்யத்தை விட்டு அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வராரு, நம்மளை காப்பாத்துறதுக்காக. On the cross, Jesus was forsaken. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும்போது கைவிடப்பட்டார். மனிதர் அவர்களை ஒதுக்குனாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. உள்ள யாரு முக்கியமான ஒரு ஆளு? யாரு முக்கியமான ஒரு ஆளு? இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கும் போது அவரும் கைவிட்டது யாரு சொன்னாக்கா, பரம பிதாவை அவர் கைவிட்டார். அந்த நேரத்துல யோசிச்சு பாருங்க. இதுதான் குஷ்ட நோய்க்காரனுடைய சூழ்நிலை.
எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில இருந்த இந்த குஷ்ட நோய்க்காரன் நம்மள சொல்லும் போது, ஏன்னா இயேசு சிலுவையில தொங்க பொழுது பிதா அவரை பார்க்கும் பொழுது எல்லாருடைய பாவம் அவர் மேல இருக்கு. சிலுவையில இயேசு சாமி தொங்க போது பரிசுத்தமான கடவுள். ஆனா இப்ப அவரை எப்படி ஆண்டவர் ட்ரீட் பண்றாரு தெரியுமா? ட்ரீட் நம்ம தமிழ்ல எப்படி ட்ரீட் பண்றாரு? தமிழ் என்ன நடத்துறது? ஆண்டவர் எப்படி இயேசுவை நடத்துறாரு? அவர் சிலுவையிலே தொங்கிக்கிட்டு இருக்கும் போது பரிசுத்தமானவர் தான். ஏன்னா சாவ வரைக்கும் அவர் எப்படி இருந்தாரு? பரிசுத்தமா தான் இருந்தாரு. இப்ப ஆண்டவர் எப்படி அவரை ட்ரீட் பண்றாரு தெரியுமா? நம்மள எப்படி ட்ரீட் பண்றோமோ அந்த மாதிரி அவர் ட்ரீட் பண்றாரு. கை விட்டுறாங்க, பிரியவன நடக்குது. இயேசு பார்த்து கேட்கிறா, என்ன கை விட்டுறீங்களா ஆண்டவரேன்னு. ஏங்க வேலை செய்யணும்? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். என்ன செய்யறாரு? நீங்க திருத்துவத்தை அறியல, இந்த கதையே உங்களுக்கு ஒரு டிராமாவாயிரும். That's why I'm telling the Trinity, the doctrine of Trinity is important. எப்படிங்க இயேசுவே பிதாவையா சொல்றோம், ஆண்டவரே என்னை ஏன் கைவிட்டு, why you forsaken me? என்ன நடிக்கிறாங்களா? உங்களை பார்க்க முடியாது அந்த சத்தியத்தை. புரியுதா இல்லையா உங்களுக்கு நான் சொல்றது? அங்க கைவிடப்படுறாரு. அந்த சூழ்நிலை அங்கதான் லேப் இருக்கு. அதுதான் நமக்கு. But Christ entered to the world, touched the corruption, was cast out, suffer outside the gate. எருசலேமுக்கு வெளியே கல்கோட்டா மலையில, கல்கோட்டா மலை எங்க தெரியுமா இருக்கு? எருசலேத்துக்கு வெளியே இருக்கு. இந்த லேப்பர் எங்க இருந்தான்? எருசலேத்துக்கு வெளியே இருந்தான். நம்ம எங்க இருந்தோம்? ஆண்டவருக்கு வெளியே இருந்தோம். கேள்வி என்னன்னா, because Jesus was treated as an outcast, believer have been accepted, welcome into the presence of God. இயேசு அப்படி பிதா நடத்தினால இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக முடியுது. ஃபாலோ பண்றீங்களா என்ன? For those who came to him in humble faith, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க மனதுருகி வரீங்களோ, இப்பயும் ஒன்னும் லேட் ஆகல. மனசை கல்லாக்காதீங்க. குஷ்ட நோய்க்கார மாதிரி மனசை கல்லாக்காதீங்க. குஷ்ட நோய்க்கு என்ன தெரியாது? அந்த வழி தெரியாது. உங்ககிட்ட பார்த்தாதான் சொல்றேன். உங்க மனசை கல்ல ஆக்காதீங்க. ஆண்டவர் கிட்ட வாங்க, மனசார ஒப்பு கொடுங்க. உங்க பாவத்தை நீங்க அறியுங்க. எப்படி இந்த குஷ்ட நோய் போயிட்டு உங்களுக்கு சித்தமான என்ன சுத்தமாக்குங்க ஆண்டவரே, அதை எதை தெரியுமா குறிக்குது? மெர்சியை கேக்குது. மெர்சினா என்ன? ஆண்டவரே என் மேல இரக்கத்தை காட்டுங்க ஆண்டவரே, என்ன கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. சிலுவையில தொங்கிட்டு இருந்து திருட சொல்றான், ஆண்டவரே உங்களோட ராஜ்யத்துல வரும்போது என்ன நினைவு கூறுங்க ஆண்டவரே. உன்ன ஒருத்தன் வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். கர்த்தர் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்காரு. எங்க இருந்தாலும் மனம் திரும்புங்க, விசுவாசத்தோட ஹம்பலா போய் அவர்கிட்ட வாங்க. நீங்க யாருன்னு அறிஞ்சுக்குங்க, அவர் யாருன்னு அறிஞ்சுக்குங்க. நீங்க குஷ்ட நோய் உள்ளவங்க, ஆவிக்குரிய நீதி இல்ல. அப்படின்னா என்ன? நமக்கு என்ன இருக்கு? பாவம் இருக்கு. அதை அறிஞ்சு அவர்கிட்ட போய் ஆண்டவரே என் மேல இறக்கம் காட்டுங்கன்னு கேட்கும் போது அவர் என்ன செய்வார்? சும்மா இருப்பாரு? சித்தமான என்ன சுத்தமாக்கும் போது அவர் என்ன சொல்றாரு? சித்தம் உண்டு சுத்தமாகு, எனக்கு சித்தம் இருக்கப்பா உன்னை காப்பாத்துறதுக்கு. ஓகேமா? இந்த காஸ்பல் புரியுதா? இப்ப என்ன சொல்றேன்? இதே 10 வருஷம் முன்னாடி என்ன பேச சொல்லிருந்தீங்கன்னாக்கா, ஒரு குஷ்ட நோய்க்காரனே சுகமாக்கிருக்க, வாயா உன் பிரச்சனை கொண்டா, இயேசுவை நம்பு, சுகமாயிருவ. அப்படிதான் முன்ன சொல்லியிருப்பேன் 10 வருஷம் முன்னைக்கு. ஏதோ கொஞ்சம் பேர் ரெக்கார்ட் பண்றல இன்னைக்கு எல்லாம் கேட்பாங்களே. ஆனா சத்தியம் வசனம் பார்த்தீங்களா இன்னைக்கு? தம்பி நான் கேட்கிறேன், இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா?
ஏம்மா? So what is the conclusion? என்னதான் முடிவு சொல்ல போறீங்க? In one healing, இந்த குஷ்ட நோய்க்காரனுடைய ஒரு சுகத்தினால ஒரு சுவிசேஷத்தை நாம் இங்க பார்க்க முடியுது. இயேசு Jesus threads place with the leper. இயேசு பாருங்க, அதான் அந்த குஷ்ட நோய்க்கு பதிலாக இயேசு மாறுறாரு. பார்க்க முடியுதா? பார்க்க முடியுதா இல்லையா? இப்ப இந்த குஷ்ட நோய் பதிலாக இயேசு மாறுறாரு, ஒதுக்கப்படுறாரு. யாருக்காக? நமக்காக. ஏன்னா அதெல்லாம் நமக்கு நடக்கணும். இது இப்ப அதெல்லாம் யாருக்கு நடக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. அவரு யோவான் படிக்கும் பொழுது சகலமும் அவராலே உண்டாக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. நீங்க இயேசுவை எப்படி பாக்குறீங்க? நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க இந்த ஆண்டவர் இயேசு எப்படி பாக்குறீங்க? ஒரு மத தலைவராகியா? என்னுடைய ரட்சகர்? நீங்க அதிகமா வேதத்தை படிச்சு அதிகமா ஜெப நேரத்தை செலுத்துங்க. பார்க்கும் போதுலாம் இந்த குருசிபிகேஷனை பார்க்கும் போது ராஜாதிக்கே பெரிய ராஜா, நித்திய ராஜா. ஹலோ, உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில அட்டி வாங்குறாரு. சிலுவைக்கு போவாத முன்னாடி அட்டி வாங்குறாரு. கூட இருந்தா 12 பேரும் பறந்துட்டானுங்க. தனியா இருக்கிறாரு. யாருக்காக? உங்கள்கிட்ட திருப்பி கேள்வி கேட்கிறேன். உங்க பாவத்துக்காக இப்படி செஞ்சிருக்காருன்னா, நான் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, என்னைக்கிட்டே நான் கேட்கிற கேள்வி, இப்படி ஒரு கடவுள் உங்களுக்கு செஞ்சிருக்காருன்னா அவருக்கு கீழ்படிய மாட்டீங்களா? இந்த ஹாஸ்பிட்டல் நம்ப மாட்டீங்களா? நான் மட்டும் போதும், என் உண்டு, என் வீடு உண்டு, மத்த எப்படி கேடு கெட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அப்படி இருக்க போறீங்களா? நீங்க உண்மையா இவரை நேசிங்கன்னா உங்களால பேசாம உக்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. இன்னும் உங்க லைஃபை நீங்க போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு இந்த செய்தியை நல்லா தெளிவா கேளுங்க. நீங்க இந்த சபையில இந்த ஃபெலோஷிப்ல இருந்து நீங்க வளராம இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கவலையான ஒரு விஷயம். நான் சத்தியத்தை எடுத்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு யார் உங்களுக்கு போய் நிக்க போறா? யார் முன்னுக்கு நீங்க நிக்க போறீங்க? வேதத்தை படிக்கும் போது உங்களுக்கு பயம் வரலையா? நான் கேட்கிற கேள்வி, வேதத்தை படிக்கும் போது உங்களுக்கு பயம் வருதா? அன்பு வருதா இந்த ஆண்டு மேல? பிரியமானவர்களே, இப்படிலாம் கர்த்தர் நமக்காக செஞ்சது வேற எங்கேயுமே இல்ல. பிரியமானவர்களே, பேலஸ்ல இல்ல, பெரிய கட்டடத்துல இல்ல, ஜெயில கூட இல்ல, நடுவு மலை மேல சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியாவனார். இந்த காஸ்பல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சந்தோஷம், அவரை சுத்தறீங்க. தெரியாதவங்கிட்ட போயிட்டு இதை சொல்லுங்க. கண்களை மூடி ஜெபம் செய்யுமா?